இடம் பூமி சம்பந்தப்பட்டது, மேலும் அரசியல், பொது வாழ்க்கை, அதுவும் இல்லாம தொழில் சம்பந்தமா, அரசாங்கம் சம்பந்தமா எல்லாரும் வாழ்க்கைக்குள்ளர பொதுவா எதிர்ப்புகளும் வம்பும் வழக்கும் துரோகமும் இருக்கும். ஆனா இவங்களுக்கு அப்படியே உள்டா. எப்படின்னா வம்பு வழக்கு துரோகம் எதிரி கடன் சத்ரு இதுக்கு நடுவுல தான் இவங்களுடைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நவீன தொழில்நுட்பம், நவீன டெக்னாலஜி, அந்த மிஷினை வாங்குகிறார்கள். அதோட வேலை நடக்கும்னு பார்த்தா அப்புறம் அதுக்கு சாஃப்ட்வேர் தனியாக வாங்கணுங்கிறாங்க. அது வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் கொடுக்கணுங்கிறாங்க. இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தை இவர்கள் நிறைய இடங்களில் முதலில் கோட்டை விட்டு விடுகிறார்கள். மனைவிக்கோ கணவனுக்கோ குழந்தைகளுக்கோ ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல போய் சகோதரிட்ட விட்டு கொடுப்பது அப்படிங்கும் பொழுது சில இடத்துல நாம் அந்த விஷயத்தை யோசிக்க வேண்டும். இதெல்லாமே இவர்களுக்கு எதிரிகளாக வருகிறது. மிகப்பெரிய பிரச்சனை துரோகம் அப்படிங்கிறது எங்கிருந்து இவர்களுக்கு வருகிறது? நாம் கொஞ்சம் வேகமாக அவசரமாக இயங்குவதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு நான் அவனை நம்பி ஏமாந்தேன், என்னை கழுத்தறுத்து விட்டான் அப்படிங்கிறத எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதத்தில் நாங்கள் மலேசியா வருகை தருகிறோம். நிறைய நபர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கக்கூடிய எங்களை ஃபாலோ செய்யக்கூடிய நபர்கள், ஒருவேளை எங்களது சேவைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்கு தான் விதவிதமான பிரச்சனைகள். எப்படி இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ஒரு ஹோட்டலுக்கு போறோம், டிஃபன் ஆர்டர் பண்றோம். சார் இது சவுத் இண்டியன், இது நார்த் இண்டியன், இது கான்டினென்டல், இது சைனீஸ் அப்படின்னு கொடுப்பாங்க மெனு கார்டு. அந்த மாதிரி விதவிதமான எதிர்ப்புகள், அதாவது பர்சனல், அபிஷியல், இடம் பூமி சம்பந்தப்பட்டது, மேலும் அரசியல், பொது வாழ்க்கை, அதுவும் இல்லாம தொழில் சம்பந்தமா, அரசாங்கம் சம்பந்தமா எல்லாரும் வாழ்க்கைக்குள்ளர பொதுவா எதிர்ப்புகளும் வம்பும் வழக்கும் துரோகமும் இருக்கும். ஆனா இவங்களுக்கு அப்படியே உள்டா. எப்படின்னா வம்பு வழக்கு துரோகம் எதிரி கடன் சத்ரு இதுக்கு நடுவுல தான் இவங்களுடைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா ஒவ்வொரு நேரமும் எல்லாரும் ஒரு வெற்றியை நோக்கி, ஒரு பயணத்தை நோக்கி, இல்லை ஒரு இலக்கை நோக்கி, இல்லைன்னா ஒரு டர்னவரை நோக்கி நாம் எல்லாம் ஓடிக்கொண்டிருப்போம். சார் இந்த எதிரியை முடிக்கிறது தான் சார் எனக்கு இந்த வருஷ டார்கெட்டு அப்படிம்பாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா, சார் எனக்கு இந்த வருஷம் இவங்க தான் சார் எதிரி, இந்த எதிரியை நான் முடிச்சுட்டேன், இந்த கேஸை நான் முடிச்சுட்டேன் அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்துருச்சு சார் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதுதான் பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ராசியில சந்திரன் உச்சம் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் குழம்பிக்கொண்டே இருப்பார், அவர் யோசித்து கொண்டே இருப்பார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இதை முதல்ல மாற்றி சொன்னது ஏன்னா இந்த சந்திரன் அந்த இடத்தில் பாதகாதிபதி நீசமாகிறார். அப்போ கெட்டவன் கெடுவது. இப்போ இவங்க புலம்புறதெல்லாம் என்னன்னா, இவங்களே இவங்களுடைய எதிரியாவும் வந்துடுறதுனால எதிரி எப்படி யோசிக்கிறார், இப்போ எதிரி அட்வொகேட் கிட்ட போறாரா, இல்ல இப்போ எதிரி பிரஸ் கிட்ட போறாரா, இப்போ எதிரி மீடியா கிட்ட போறாரா, இல்ல இப்போ எதிரி லீகல் டீம் கவுன்சிலிங் கிட்ட போறாரான்னு இவர்களே சொல்லிக்கொண்டே இருப்பது இவர்கள் ஒரு குழப்பத்தில் இருப்பது போல் தெரியும். ஆனால் இறுதி வெற்றி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்குத்தான். எல்லாரும் ரொம்பவும் அடாவடியாக பரபரப்பாக அந்த வெற்றிக்கு தளம் போடுவார்கள், தடம் போடுவார்கள். இவர்கள் சைலண்டாக அந்த வேலையை முடித்து விடுவார்கள். இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், சனியுடைய கடுமையான உழைப்பை வெளிக்காட்டக்கூடிய நட்சத்திரம், புதனுடைய புத்தி கூர்மை புத்திசாலித்தனம், அஷ்டமாதிபதி ராசிக்கு சத்ரு கிரகம். அதனுடைய நட்சத்திரத்துக்கே அங்க உள்ள இடம் இருக்கும் பொழுது எதிரி உருவாகாம இருப்பாங்களா? அப்போ இவங்க உழைப்புக்கு அஞ்சுவதில்லை, புத்தி கூர்மை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. மேலும் இது மறைவு ராசி அப்படின்னா என்ன ஆகும்,
இவங்கள்ட்ட நம்ம எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது. ஒரு பொய்யாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மறைத்தாலும் அதிகபட்சம் 10 நாளில் அந்த விஷயத்தை இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். அதனாலதான் இவங்களெல்லாம் பார்த்தோம்னா நிறைய கவர்மெண்ட்ல ஹை போஸ்ட் டிடெக்டிவ்ஸ், இந்த கிரிமினாலஜி படிக்கக்கூடிய நபர்கள், இப்படியெல்லாம் இவர்கள் வருகிறார்கள். துப்பறிவு தொழிலாளர்களா, துப்பறியும் தொழிலாளர்களா இவர்கள் வராங்க. உயர்நிலையில இந்த சைபர் புரொடெக்ஷன், சைபர் சேஃப்டி, எதிர் நபர்கள் இந்த பேங்க்ல டார்க் வெப்ல உள்ள அக்கௌண்ட்ஸ் எடுக்க முடியாமல் ஃபயர்வால் போடுவது, இதெல்லாம் இவர்கள் தான் எக்ஸ்பர்ட்ஸாக இந்த ப்ரொஃபஷனில் வருகிறார்கள். இது ஒரு நீர் ராசி. அப்போ இவர்கள் எல்லாரையும் போல் சாஃப்டாக ஸ்வீட்டாக முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவுவது, மற்றவர்களை சுத்தப்படுத்துவது, அப்படித்தான் தங்களுடைய பயணத்தை இவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இவங்களுக்கு அஷ்டமாதிபதியா வரக்கூடியது புதன். புத்திசாலிக்காரன், வெள்ளையா இருக்கிறவன் பேசுறது உண்மை என்று இவர்கள் நினைத்து ஏமாறுகிறார்கள். கணக்கு வழக்குகளை வைத்துக் கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். கடன் வாங்கும் பொழுது அது என்ன கணக்கு என்று யோசிக்காமல் கையெழுத்து போட்டு விடுகிறார்கள். நவீன தொழில்நுட்பம், நவீன டெக்னாலஜி அந்த மிஷினை வாங்குகிறார்கள். அதோட வேலை நடக்கும்னு பார்த்தா அப்புறம் அதுக்கு சாஃப்ட்வேர் தனியா வாங்கணுங்கிறாங்க. அது வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபீஸ் கொடுக்கணுங்கிறாங்க. இந்த மாதிரி புத்திசாலித்தனத்தை இவர்கள் நிறைய இடங்களில் முதலில் கோட்டை விட்டு விடுகிறார்கள். இந்த பொருளை வாங்கும் பொழுது இன்டர்நேஷனல் வாரண்டிங்கிறாங்க. அது இந்தியாவுக்கு செல்லாது, இங்க தனியா நீங்க ஒரு வாரண்டி போடணும் அப்படிங்கிறாங்க. சரி, வாரண்டி போட்டாச்சு, அதோட அந்த மிஷின் ஒர்க் பண்ணுமா அப்படின்னா அந்த மிஷினுக்கு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஏஎம்சி போடணும், மிஷின் காஸ்ட்ல ஒரு 10%, அதுக்கு நீங்க ஒரு 18% ஜிஎஸ்டி. இதெல்லாம் ஏன்டா நீங்க எதையுமே வாங்கும்போது சொல்லவே இல்லை அப்படின்னா, சார் அதெல்லாம் நாங்க சொன்னா எங்களுக்கு மிஷினே விற்காது சார். அப்போ என் தலையில வச்சு நீ நல்லா மிளகா அரைச்சிட்ட பத்தியா அப்படிங்கிற மாதிரி புதிதாக என்னன்னு தெரியாத விஷயங்களை எல்லாம் இவர்கள் ஏமாறுகிறார்கள், தங்களை இழக்குகிறார்கள். இவர் எங்கெல்லாம் ஏமாறுகிறார்களோ அதெல்லாம் இவர்களுக்கு எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். குறிப்பா சகோதரம், இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயே பாக்கியத்தில் போய் நீசம் அடைகிறது. அப்போ சகோதரர்கிட்ட விட்டு கொடுப்பது, சகோதரிகிட்ட விட்டு கொடுப்பது, இதெல்லாம் நிறைய நடக்கிறது. சரி, அதுவாவது ஃபேமிலிக்குள் தான் நடக்கிறது. இருந்தாலும் விரலுக்கேத்த வீக்கம். இப்போ தங்களுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ குழந்தைகளுக்கோ ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல போய் சகோதரிகிட்ட விட்டு கொடுப்பது அப்படிங்கும் பொழுது சில இடத்துல நாம் அந்த விஷயத்தை யோசிக்க வேண்டும். இதெல்லாமே இவர்களுக்கு எதிரிகளாக வருகிறது. மிகப்பெரிய பிரச்சனை துரோகம் அப்படிங்கிறது எங்கிருந்து இவர்களுக்கு வருகிறது? மெயினா இந்த ராசிக்கு சத்ரு கிரகம் ராகு. இவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில், சுகஸ்தானத்தில், மேலும் இவங்களுக்கு விரயத்தில், இவங்களுக்கு அஷ்டமத்தில். அப்போ 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது மெயினா என்ன? இடம், பூமி, வாகனம். இடம் வாங்குவது, அதுக்கு காசை கொடுப்பது, பிறகு உணர்வது, அந்த இடத்தில் வில்லங்கம், வாங்கின இடம் செல்லுவதில்லை, அந்த இடத்துக்கு உரிமையாளருக்கு இன்னொரு ஒய்ஃப், அவங்களுடைய பையன் அப்படின்னு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிந்ததுக்கு அப்புறம் அப்ரூவலுக்கு போகும் பொழுது தெலுங்கு படத்துல என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒருத்தர் நிக்கிறாரு. எனக்கு இந்த சொத்தில் உரிமை இருக்கிறது, நீங்கள் என்ன செட்டில் பண்ணல அப்படின்னு. சாதாரண கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரை விதவிதமான கோர்ட்டுகளுக்கு போகாத விருச்சிக ராசி நபர்களே இல்லை. பஞ்சாயத்து சதியில் சிக்கிறார்கள். இதுதான் சதின்னு சொல்றது. உயர்நிலை உயர் பதவியில் இவர்கள் இருப்பதனால் என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் சொல்லாத விஷயத்தை சொன்னதாக, செய்யாததை செய்ததாக, வாங்காத ஒரு பொருளை வாங்கியதாக பொறி வைத்து லஞ்சம் வாங்கி விட்டார், இவர் தவறான கையெழுத்தை போட்டு விட்டார், அங்கீகரிக்கப்படாத பொருட்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார் அப்படின்னு இவர்களை அழகாக சிக்க வைத்து விடுகிறார்கள். முதல் தடவை சிக்கினத்துக்கு அப்புறமேட்டு தான்
கூட இருந்தவனே நம்மை குளிப்பறித்து விட்டான், அவன்தான் நமது துரோகி. புத்திசாலித்தனத்தால், வாக்கு சாதுரியத்தால் நாம் கொஞ்சம் வேகமாக அவசரமாக இயங்குவதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொண்டு நான் அவனை நம்பி ஏமாந்தேன், என்னை கழுத்தறுத்து விட்டான் அப்படிங்கிறத எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். ஏன்னா இந்த ராகுவோடைய நட்சத்திரம் இவங்களுக்கு 4, 8, 12 அப்படிங்கிற 3 திரிகோணங்களில் வருகிறது. அப்போ விரயம், நிம்மதி இழப்பது, புலம்புவது, தனிமையில் அழுவது, கதறுவது, சின்ன பின்னமாவது, எரிமலையாக வெடிப்பது, இதெல்லாம் நடந்தாலும் இவர்களுக்கு ஏற்பட்ட காயத்தை இவர்கள் மறுப்பதில்லை, மறைப்பதில்லை. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் மிச்சம் வைக்காமல் வட்டியுடன் சேர்த்து அதனை திருப்பி கொடுத்து விடுவார்கள். யார் நம்மை காயப்படுத்தினா, யார் நம்மை துவம்சம் செய்தது, அவர்களுக்கு பாடம் புகுத்துவதற்கு நான் காந்தியோ இயேசுவோ கிடையாது. இந்த வலியும் வேதனையும் ரணமும் என்ன என்பதை அவர்கள் உணர்ந்தால் மட்டும்தான் இனி அவர்கள் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டார்கள். எல்லோரும் சும்மா இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளக்கூடாது என்று எதிரிக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவதுதான் எதிரியை வெல்வது என்று வம்பாக வீம்பாக அந்த எதிரிக்கு முன்பாகவே நீ என்னை சுருட்டி விட்டாய் என்று நினைத்து கொண்டாய். ஆனால் இன்று நான் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்து விட்டேன் அப்படிங்கிறதை உணர்த்துவார்கள். அதுதான் இவர்களுக்கு முதல் வெற்றி. பிறகு எதிரியோ துரோகியோ செய்த தவறு என்ன என்பதை கண்டிப்பாக இவர்கள் உணர்த்தி விடுவார்கள். குடும்பத்துக்குள் இவர்களுக்கு நிறைய செலவுகள், சிக்கல்கள், எதிர்ப்புகள் அதெல்லாம் வந்தாலும் அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக நாம் செய்வது, நாம் அங்கே விட்டு கொடுப்பதில் தப்பில்லை. 1 நாள் 2 நாள் காயப்பட்டாலும் இவர்கள் கொஞ்சம் அதிலிருந்து வெகு சீக்கிரமாக வெளியே வந்து விடுவார்கள். இருந்தாலும் உங்களுடைய வேகத்தை, வார்த்தை வீச்சின் தாக்கத்தை நீங்கள் குறைத்து கொள்ளும் பொழுது அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் அந்த சின்ன சின்ன சலப்புகளும் குறிப்பா சகோதரர் சகோதரிகளுக்குள் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் குருவை நாடுங்கள், தந்தையை நாடுங்கள். பித்துர் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய தந்தைக்கு நிகரான பெரியப்பா, சித்தப்பா போன்ற வயதில் மூத்த நபர்களை வைத்து அந்த சின்ன சின்ன சிக்கல்களையும் களைய சொல்லும் பொழுது அந்த பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் வெளியே வந்து விடலாம். மேலும் குறிப்பா இடம் பூமி வாங்கும் பொழுது ஒன்றுக்கு பல முறை தீர விசாரித்த பிறகு லீகல் இல்லீகல் எல்லா அப்ரூவலும் வாங்கிய பிறகு நீங்கள் களத்துக்குள் இறங்குங்கள். மஞ்சள் புஷ்பராகம் என்ற ஒரு ரத்தினத்தை நீங்கள் அணிந்து கொள்வதன் மூலம் மனம் பக்குவப்படும். யோகா, மெடிடேஷன், தியானம் போன்ற பயிற்சி முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது மேலும் ஒரு முதிர்ச்சி நிலை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். முருகன் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக கைமேல் பலன் கொடுக்கும். சூரியன் வழிபாடு, சிவ வழிபாடு உங்களை வந்த இடத்தில் அப்படியே பத்திரமாக தக்க வைத்துக் கொள்ளும். நம்பர் 1, நம்பர் 3, நம்பர் 5 இந்த 3 எண்களை நீங்கள் லக்கி எண்களாக பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வாய்ப்புகளும் அதிகாரமும் அதிர்ஷ்டமும் கம்பீரமும் வசப்படும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.